என்னவா பயங்கரமா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கீங்க? சொல்லிருந்தல பேச்சுலர் பார்ட்டிக்கு போறோம். அது பேச்சுலர்ஸ் தானே போனோம். உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல? ஐயோ அவன் பேச்சுலரா இருக்கானா? யாரு? நம்ம சீனி தான். ஓ, பேச்சுலர்ல இருந்து இப்ப ஃபேமிலி மேனா கன்வெர்ட் ஆக போறோம். அதனால இனி வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காதுல்ல, அதனால எல்லாம் ஒன்னா சேர்ந்து சும்மா சொன்னேன். உட்காருங்க, வாங்க வாங்க. என்ன சொல்ல போறாளா? ஆமா. அப்பா, பார்ட்டினா ட்ரிங்க்ஸ் அது பேர் தானேப்பா பார்ட்டி. உங்களுக்கு பழக்கம் இருக்காப்பா? லைட்டா. சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த உதாரணத்தை கேட்டுட்டு நீங்க போகணுமா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ். அப்போ ஓகே. டன் டன் டன். ஒரு நல்ல மனுஷன், ஓகே, நீதியான மனுஷன் இருந்தார். அவருடைய வளர்ச்சியை கெடுக்கணும், அவர் நல் பெயரை கெடுக்கணும்னு சொல்லி ஒரு சில அவரை கடத்தி கொண்டு போயிட்டு அவரை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. அவர் முன்னாடி 3 ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஒரு அழகான பொண்ணை நிறுத்தி அவளை கெடுக்க சொல்றாங்க. ஐயோ இது பெரிய தப்பு, இதை செய்யக்கூடாது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. 2வது ஆப்ஷன், ஒரு குழந்தைய கொலை சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இது நீதியான காரியம்ல, நான் கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, 3வது ஆப்ஷனா, அங்க ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க, சரக்கு பாட்டில், அதை குடிக்க சொல்றாங்க. உடனே அவரு, சரி இது 2 ரொம்ப மோசமான காரியம், தப்பான காரியம், பாவமான காரியம், அதனால நான் இதை குடிச்சுக்கிட்டா இது என்னோட உடம்புக்கு தானே கெடுதல், பரவாயில்ல குடிக்கலாம்னு சொல்லி குடிச்சிடுறாரு. குடிச்சதுக்கு அப்புறம் போதை தலைக்கு ஏறி முதல்ல போயிட்டு அந்த பொண்ணு கெடுக்கிறார். அடுத்தது அந்த குழந்தை, செகண்ட் ஆப்ஷன்ல குழந்தை இருந்ததுல, அது பயங்கரமா கத்தி கத்தி அழுகுறதுனால ரொம்ப இரிட்டேட் ஆகி அதை கீழே பூமியில அடிச்சு கொன்னுடுறாரு. இத பாக்குறவங்க, இத பாத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவரை கடத்திட்டு போனவங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ நாம கொல்ல வேண்டாம், அவன் மனசுல ஏற்கனவே செத்துட்டான், வாங்க போலன்னு அவங்க போயிடுறாங்க. இவரு போதை தெளிஞ்சு எதையெல்லாம் என் வாழ்க்கையில செய்யக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இந்த போதை என்ன செய்ய வச்சிருச்சேன்னு சொல்லி அவர் அதே இடத்துல கதறி அழுதார். இப்ப சொல்லுங்கப்பா, நீங்க போணுமா? சாப்பாடு ரெடி பண்ண சாப்பிட்டு தூங்குறம்மா. போ. அப்பா, மதுபானம் நீதிகேடு செய்யும், திக்கற்றவர்களை பிழைக்க விடாமல் செய்யும், நியாயத்தை புரட்டும், அதனால இது உத்தமர்களுக்கு தகுதியானது அல்ல அப்படின்னு பைபிள்ல இருக்கு. சோ நமக்கு வேண்டாமா? ஓகே.